ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஆரோக்கியம் தரும் ஆன்ம சக்தி நிறைந்த உணவு நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படை தேவை அப்படி பார்த்தாச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெற்றோர்களை காட்டும் எல்லாருக்குமே, பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு தேவை, ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும் எப்பொழுதும். என்னென்னா, ஆரோக்கியம் இருக்கணும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்கிற மாதிரி, எது எப்படி இருந்தாலும் 1008 பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கணும்பா அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பம், பொதுவான விருப்பம் இது. ஏன்னா இந்த நோய் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துரும். எல்லா விதமான துன்பத்தையும் ஒரு சேர கொடுத்து நம்மளை ஒரு வழி பண்ணிடும் இல்லையா? அப்போ இந்த நோயின்றதே ஒரு கர்மாவை பேஸ் பண்ணி வர்றது தான். யார் எந்த காலத்தில் எந்தெந்த நோய் அனுபவிக்கணுன்றதும் சில விதிகள் உண்டு. இருந்தாலும் வாத்தியார் சொல்கிற சில விஷயங்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க எடுத்துட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில விதிமுறைகள், அதாவது ஒரு உணவை எப்படி தயார் பண்ணணும், அந்த உணவை எப்படி பரிமாறணும், அந்த உணவை எப்படி உண்ணணும், இப்படியெல்லாம் சில முறைகள் சித்தர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க. அதன்படி நாம் இருந்துட்டோன்னா நமக்கு கர்மாபடி பெரிய நோயே தாக்கம் ஏற்படணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அதோட விளைவுகள் நிச்சயமாக நம்மளை பெரிய அளவில் பாதிக்காது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி வாத்தியார் சொல்லக்கூடிய இந்த முறைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்ட்டு ஆச்சுன்னா, நிச்சயமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய வியாதிகள் கிட்டேருந்து நமக்கு ஓரளவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஷீல்டாக இந்த வழிமுறைகள் இருக்கும். அதாவது நோயற்ற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஆன்ம சக்தி நிறைந்த உணவு வகைகள் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அது என்ன ஆன்ம சக்தி நிறைந்த உணவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதான் இந்த வள்ளுவம் கூட சொல்கிற விஷயம் பாருங்களேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி நின் அப்படின்ட்டு சொல்லுவார் திருவள்ளுவர் இல்லையா? அதாவது மருந்தே வேண்டாம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடை முறையாக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்ணும், அது எப்படி சாப்பிட்ணுன்ற ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு தெரிஞ்செடுத்துனாலே அந்த உணவே அவங்களுக்கு மருந்தாக இருந்து அவங்கள பாதுகாக்குன்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே திருவள்ளுவரும் குறிப்பிட்றாரு. ஸோ அதன்படி வாத்தியார் இப்போ என்ன விஷயத்தை நமக்கு இதெல்லாம் இப்போன்ட்டு இல்லை, ரொம்ப காலமாக எழுதி வச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு பொருட்கள் வாங்குகிறோம் வச்சிங்களேன். மோஸ்ட்லி எல்லாருமே இன்றைக்கி ஆன்லைன் டெலிவரி அப்படிலாம் இருக்குது. நிறைய பேர் நம்ம போய் வாங்குகிறவங்களும் இருப்பீங்க. நமக்கு தேவையான சாமான்கள் வாங்குவதற்கு கூட ஒரு சில நட்சத்திரங்களை தான் யூஸ் பண்ண சொல்கிறோம். இந்தந்த நட்சத்திரங்களில் நம்ம இந்தந்த மாதிரி பொருட்களை வாங்குவது ரொம்ப உத்தமம். அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம் லிஸ்ட்டில். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மளிகை சாமான்கள், மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு புனர்பூசம் திருநட்சத்திரம் ரொம்ப உகந்தது அப்படின்றாரு. அதுலேயும் குறிப்பாக சில தானிய வகைகள், இந்த பருப்பு, அரிசி, சம்திங் தானிய வகைகளுக்கு மட்டும் மூலம் திருநட்சத்திரம் சிறப்பு அப்படின்றாரு. மளிகை சாமான் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், மசாலாலேருந்து சம்திங் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் வீட்டுக்கு தேவையானது. பட் அதுலேயே தானியங்கள் வாங்குவதற்கு மூலம் திருநட்சத்திரம் சிறப்பு. இதெல்லாம் விருத்தி சக்தி உடையது. இந்தந்த நாட்களில் இதெல்லாம் வாங்கினா நல்லது. அதே மாதிரி சமையலுக்குரிய எண்ணெய்கள் வாங்குவதற்கு ஆயில்யம் திருநட்சத்திரம் ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வாத்தியார் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லுவார். இது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா சிரமந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். பட் இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அட்லீஸ்ட் அன்றைக்கி கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ தானியம் மூலத்தில், இல்லைனா புனர்பூசத்தில் ஏதேனும் ஒரு மளிகை சாமான் வீட்டுக்கு தேவையானது, ஆயில் கொஞ்சமாவது நமக்கு தேவையான போது நிறைய வாங்கிக்கிறோம். அன்றைக்கி ஒரு லிட்டரோ 1/2 லிட்டரோ சம்திங் எண்ணெய் வாங்கிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் அந்த பொருட்களை அந்த நட்சத்திரங்களில் வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வச்சாச்சுன்னா வீட்டில் ஒரு மூங்கில் கூடை வைக்க சொல்கிறாரு. மூங்கில் கூடை இன்றைக்கி கிடைக்குமான்ட்டு தெரியல, பட் வாய்ப்பு இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. மூங்கில் கூடைகள்லாம் எங்கேயா போவேன்ட்டு யோசிச்சிங்கன்னா,
ஒரு தாம்பாள தட்டிலையாவது நீங்கள் வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்களில் ஒரு சிலவற்றையாவது வச்சுட்டு, இல்லைன்னா முடிஞ்சால் அது பக்கத்தில் பையோடவே கூட வச்சுட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சுத்த உணவுகள் மட்டும்தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது. அந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு தீபத்துக்கு முன்னாடி வைக்க சொல்கிறார். பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, இந்த காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தாதி அப்படின்ற ஒரு விசேஷமான துதி ஒன்று உண்டு. அங்கமாலை அப்புறது அங்கமாலை துதி உண்டு. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் சிவதுதிகள் இல்லை விஷ்ணு துதிகள், அம்பாள் துதிகள் எதையாவது ஒன்று சொல்லி அந்த ஒரு 24 நிமிஷம் அப்படியே அந்த சுவாமியாண்டியே அந்த பொருட்களெல்லாம் வைக்க சொல்லிட்டு அப்படி இருக்கிறதுனால என்னென்னா, அந்த பொருட்கள் வந்து எப்பொழுதும் வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். ஒரு பொருள் ஒன்று தயாராகுதுன்னா அதை தயார் பண்ணுறவங்களோட எண்ணம் அதில் இருக்கும் அப்படின்வார். அதனால தான் மோஸ்ட்லி வந்து இந்த வெளியில் உணவு சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டல், வேறு வழி இல்லாமல் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோன்ற அப்படி ஒரு கட்டாயம் ஆயிடுத்துன்னா கூட, நீங்கள் என்ன 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 இட்லி வாங்கி தான தர்மம் பண்ணிடுங்க. உங்களை ஒட்டக்கூடிய அந்த கர்மா அந்த தர்மம் மூலிமா நிவர்த்தி அடைஞ்சிரும்ன்றாரு. எனக்கே 50 ரூபாய்க்கு தான் டிஃபனு கிடச்சிது, நான் முடியாதியா அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கி பைரவ வாகனத்துக்காவது போட்டுப்பான்றார். ஏன்னா கண்டிப்பாக வெளியில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகளில் அநேக விதமான கர்ம வினைகள் தொற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த பொருட்கள் எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்து நமக்கு வலியுறுத்துறாரு. இது நிறைய பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி நடக்க காரியமாக ஒரு தெருவுக்கு 4 தள்ளு வண்டி, 2 ஹோட்டல், கை வண்டின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கிற இந்த சமயத்தில் போய் இப்படிலாம் யோசித்தா யார் ஆண்ட வேலை அப்படி போய் அப்படி உக்காஞ்சி கூட சாப்பிட்றதில்ல. நீங்கள் பாருங்களேன், நின்றுண்டு ஷூவெல்லாம் போட்டுண்டு செருப்பெல்லாம் போட்டு நின்றுண்டே சாப்பிட்டு அப்படியே ஓடுறது. எதுக்காக உழைக்கிறோம், என்னத்துக்காக வாழ்கிறோன்றதையே நம்ம இறை ஒன்று. இந்த இறைன்றது எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு பேரும் இறை தான். அதை தேடி தான் ஓடிண்டே இருக்கோம். பட் அதுக்கே இம்பார்ட்டன்ட் பண்ணுறது இல்லை நம்ம மோஸ்ட்லி. நம்ம எதுக்கு பிழைப்பு எதுக்கு நடத்துகிறோம், வயிற்று பசி அப்படின்ட்டு தான் பேசிக் அதுதான். ஆனால் அது தவிர்த்து வேறு என்னென்னவோ எதுக்கோ பிளான் போட்டுட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். ஆனால் அடிப்படை என்னென்னா, வயிற்றுப்பசி ஆற்றுவித்தலுக்கு தான் நம்ம ஒரு உழைக்கிறோம், ஓடுறோம், வரோம் எல்லாம். பட் ஆனால் அந்த வயிற்றுப்பசி ஆற்றுவிக்கக்கூடிய அந்த உணவுக்குரிய மதிப்பும் அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றது யோசித்தோன்னா இல்லவே இல்லை. எப்போ தெரியுமா கொடுப்போம்? ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து டாக்டர் சொல்லுவார், இப்போ வந்து நீங்கள் இதை தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதும் போது அப்போ யோசிப்போம், ஏன் அப்படி அவ்வளோ கஷ்டம், அப்போ போய் நம்ம அவஸ்தைப்படணும். அதனால தானே நம்ம வள்ளுவர்லேருந்து எல்லாருமே சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம உழைக்கிறது எல்லாமே வந்து அந்த உணவுக்காக தான். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த வகையில் நம்ம அதை முதல்ல தயார் பண்ணணும் அண்டு எடுத்துக்கணுன்றது தான் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சுத்திகரிப்பு பண்ண சொல்கிறாரு. எந்த பொருளையும் அதோட அந்த பொருள் உற்பத்தி பண்ணவங்கலேருந்து அது கைமாறி வரக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் அதில் இருக்கும், அது வந்து நம்மளை பிரதிபலிக்கும் அப்படின்றாரு. இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இதெல்லாம் ஏதோ நடக்குமா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்ட்டு ஒரு அற்புதமான மகான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மகான் வந்து நிறைய குட்டி குட்டி கதைகள் மூலியமாக தான் நிறைய விஷயங்களை வந்து போதனைகளாக சொல்லுவார். அவரோட ஒரு கதையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த கதையில் ஒரு விஷயம் ஒன்று வரும். என்னென்னா, ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு மகாமந்திரினா பார்த்துங்க, மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், ஹையர் போஸ்டிங். அவர் வந்து அரண்மனையில் சாப்பிட்டுட்டு போகிறச்சே வெள்ளி டம்ளரில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. அதை தண்ணியை குடிச்சிட்டு டம்ளர் எடுத்து பையில் போட்டுட்டு அப்படியே போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு, நமக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் வந்தது? நம்ம கேட்டால் தங்கத்தட்டுலேருந்து எல்லாத்தையுமே ராஜா நமக்காக கொடுத்துருவார், நமக்கு எப்படி இப்படி ஒரு அற்பமான இந்த ஒரு திருடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது, இந்த டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் போய் அரண்மனையில் வச்சிடுறாரு. அவர் அரண்மனையில் வச்சுட்டு அங்கேருந்த சிப்பந்திங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இன்றைக்கி சமையலில் ஏதேனும் மாற்றம் நடந்ததா? ஏன்னா அவருக்கும் தெரியாது இல்லையா, ஏதாவது மாற்றம் நடந்ததா? ஆனால் எதுவும் மாற்றம்லாம் வழக்கம் போல தான். இல்லையே, ஏதேனும் மாற்றம் நடந்தால் யோசிச்சு பாருங்கன்னும் போது அப்புறம் அங்கேருந்த வேலையாட்கள் சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கி வழக்கமாக செய்யக்கூடிய சமையல்காரர்கள் வரல, அரண்மனை சமையல்காரர்கள் வரல,
அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த சிறைச்சாலையில் சமையல் பண்ணக்கூடிய சிறை கைதிகள் இதுக்காக சமையல் அங்கே ஒரு குக்கு இருக்கிறாங்க, சிறையிலேயே குக்கு. அவங்களும் குற்றவாளிகள் தான், திருடர்கள் சம்திங். அவங்கள வச்சு தான் இன்றைக்கி சமையல்காரர்கள் இல்லையேன்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அரண்மனை சமையலை பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போது அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே என்ன நமக்கு வலியுறுத்தி அந்த கதை மூலிமா நமக்கு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த என்ன அது உணவு சமைத்த அந்த திருடன் ஒரு உணவு சமைத்ததுனால அந்த எண்ணம் ஒரு உத்தமமான மகாமந்திரி, அவர் சாதாரண மகாமந்திரி இல்லை, கிட்டத்தட்ட அரசருக்கு நிகரான ஒரு நிலையில் இருந்த ஒரு ஆள் அவருக்கே அப்படி ஒரு அற்பமான எண்ணம் வருவதற்கு காரணம் அந்த உணவு தயாரிக்கப்பட்ட சூழ்நிலை. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை தான் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. எங்கே யார் என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த அதுவும் குறிப்பாக நம்ம உடலில் போய் ரசம், ரத்தம், மஜ்ஜை, எலும்பு, மூளை, சுக்கிலம் இப்படி பலவிதமான 7 விதமான தாதுக்களை நம்ம உடம்புல போய் தங்கக்கூடிய, நம்மளை உயிர் வாழ வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை பரிசுத்தமாக இருப்பின் அதற்குரிய ஆரோக்கியமும் அதற்குரிய நற்குணங்களோடு நாம் விளங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த உணவு இப்படி சுத்தமாக இருக்கணும். அது சுத்தமான நல்ல ஆளுங்க தான். இது யார்கிட்ட வாங்குகிறோம் யாருக்கு தெரியும்? இது தயார் பண்ணுறவர் யார், எப்படி, அவர் என்ன சிவநாமம் சொல்லியோ இல்லை நம்மளை மாதிரி தேவாரம் திருவாசகம் வேதம் சொல்லியுமா ஒரு உணவு பொருளை தயார் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அது நம்மளே கொண்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. அது சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்து உணவு சமைக்கும் பொழுதும் பெண்கள் என்ன பண்ணணுன்றதை கண்டிப்பாக சொல்கிறாரு. ஏதேனும் ஒரு யாரையாவது திட்டிண்டு இல்லை ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேதனையை வச்சுண்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உணவு சமைக்கும் பொழுது மட்டுமாவது ஒரு ஏதேனும் ஒரு இறை நாமங்களையாவது இறை துதிகளையாவது, இல்லைன்னா இப்போ ஃபோன் தான் இருக்குது எல்லாருக்கிட்டேயும், ஒரு அன்னபூர்ணா அஷ்டகம் சம்திங் ஸ்லோகங்கள் எதையாவது ஒன்று போட்டு கேட்டுண்டே சமையல் பண்ண சொல்கிறார். ஏன்னா அந்த உணவு அவங்க சமைச்சு தரக்கூடிய அவங்க கணவன் ப்ளஸ் குழந்தைகள் எல்லாருக்கும் ஆரோக்கியமாக ஆயிலையும் விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயத்தையே இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த சேனல் யூடியூப்லலாம் கூட பாருங்க, நிறைய சமையல் விஷயத்தை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. என்னென்னவோ நியூவாக டிஷ்ஷஸ் இதெல்லாம். பட் ஆனால் எந்த டிஷ்ஷு நீங்கள் பண்ணாலும் சுத்தமான டிஷ்ஷஸ் மட்டும் தான் சொல்கிறது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக பண்ணுங்க, அதோட பலன்களை நீங்கள் பாருங்க. இதுவே அங்கே நம்ம ராமகிருஷ்ணர் ஒரு கதை அப்படின்ட்டு ஒன்று பார்த்துட்டோம், உதாரண கதை. இப்போ வாத்தியார் சொன்ன ஒரு உத்தமமான நடந்த கதைன்ட்டு அவர் சொல்கிறார். இதை பலகாலம் முன்னாடி நடந்த விஷயன்ட்டு. ஒரு பைரவ வாகனம் அப்படி மோட்ச பிராப்தி அடைஞ்சிடுது. மோட்ச பிராப்தி மீன்ஸ் அவ்வளோதான், பிறப்பில்லாத ஒரு நிலைமை. பிறப்பில்லாத நிலைமை பொதுவாகவே மனிதர்களுக்கு தானேப்பா. எப்படிப்பா விலங்குகளுக்கெல்லாம் யோசிக்கிறீங்களா நீங்கள் பாருங்கள், காலத்தில் சிலந்திக்கு கூட மோட்சம் கிடச்சிருக்கு இல்லையா? ஒவ்வொரு விசேஷமான கோயில்கள்லாம் சில விசேஷமான ஜீவன்கள் அந்த பிராணிகளுக்கெல்லாம் இறைவன் மோட்சம் கொடுத்துருக்காரு, அதோட பக்தி நிலைக்கு ஏற்ப. அது வேறு விஷயம். அப்போ இந்த பைரவ வாகனம் எப்படி மோட்சம் பிராப்தி அடைஞ்சிதுன்றது வாத்தியார் சொல்கிறாருன்னா, அந்த பைரவ வாகனமானது நித்தியப்படி ஒரு நல்ல வைதீகமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் என்னென்னா அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கக்கூடிய அந்த உணவுகளை டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்து தான் அது கடைசி காலங்க அது முடிஞ்சு அது உயிரை விட்டு பிராணனை விட்டு போகிறச்சே மேலே அதுக்கு மோட்ச பிராப்தின்ட்டாங்களாம். ஏன்னா அந்த வைதிகமான குடும்பம் என்ன பண்ணுமா, விசேஷமான வேதங்கள் என்னென்னலாம் தர்மசாஸ்திரம் என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படியே உணவு சமைச்சு அவங்களும் சாப்பிட்டுண்டு அதில் ஒரு பகுதியை இந்த பைரவாகனம் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். ஸோ அதை அந்த மீந்தல் பிரசாதத்தை சாப்பிட்ட இந்த பைரவாகனத்துக்கே மோட்ச பிராப்தினா அந்த பரம்பரையே என்ன நிலை அடைஞ்சிருக்கோ அந்த வெறும் அந்த உணவால் அப்படின்றார் வாத்தியார். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப பெரிய விஷயத்த மறுபடியும் அப்படின்னு எப்பொழுதும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் முடியுமா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறதே. ஆனால் வீட்டில் இதெல்லாம் முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பெண்கள் மற்றவங்களுக்கும் உங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில நட்சத்திர உணவுகள்லாம் இருக்குது, அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோவாக வரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த நட்சத்திர நாளைக்காவதோ இல்லைனா உங்கள் நட்சத்திரத்தை உணவாவது அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரெடி பண்ணி தர்மம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய அனுகிரகம்.
ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு உணவுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதே மாதிரி நித்தியப்படி வாத்தியார் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார் இங்கே என்னென்னா, இப்போ நமக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் நம்ம சொல்லக்கூடிய காலமானது மாம்பழ சீசன் ஓரளவுக்கு இருக்குது. தினமும் ஒரு மாம்பழத்தை வந்து இறைவனுக்கு வந்து படைக்க சொல்கிறாரு. அப்படி படைச்சிட்டு காரைக்கால் அம்மையார் மனசில் நினச்சிண்டு அவங்களோட ஸ்லோகங்கள் ஏதேனும் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கிறதுலாம் கூட உங்களால் முடியலைன்னா ஒரு 4 வரி 5 வரி இருக்கக்கூடிய ஒரு துதிகள் காரைக்கால் அம்மையார் நிறைய பாடியிருக்காங்க. அந்த பாடல் ஒன்றை பாடி இறைவனுக்கு குறிப்பாக அங்கே பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு அந்த மாங்கனியை வந்து மானசீகமாக நிவேதனம் பண்ண சொல்கிறார். பண்ணிவிட்டு அந்த மாங்கனியை குடும்பத்தார் எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லிவிட்டு வாங்கின பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இறைநாமத்தோட ஒரு உணவை தயார் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த சுத்தமான உணவு காலையில் டிஃபன் ஆகட்டும், மதியானம் அன்னமாகட்டும், ஈவினிங் மறுபடியும் டிஃபனாக இருந்தால் கூட சரி தான், அதை வச்சு பகவானுக்கு ஒரு மணி அடித்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறச்சே நீங்கள் சமைச்ச சாதம் அந்த அன்னமானது பிரசாதமாக மாறிடும். அதனால் நித்தியப்படி நம்ம எல்லாருமே இறை பிரசாதம் உண்ட ஒரு மகா பாக்கியமும் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டார். இன்னும் கூடுதலாக அவர் சொல்லுவார், நீ டீ குடிக்கிறதா இருந்தால் கூட சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணு, தப்பே கிடையாது. முதல்ல பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீ எடுத்துக்கோ, அந்த டீ உனக்கு அதீதமான புத்துணர்ச்சி தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது மாதிரி நித்தியப்படி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறச்சே காலையில் காக்காய்க்கு, மதியம் ஒரு பசுக்கு, இரவில் ஒரு பைரவ வாகனத்துக்கு, இந்த மாதிரியும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில சின்ன உணவு தானங்களையாவது நம்ம பண்ணணுன்ற விஷயத்தையும் சொல்கிறார். இப்படியெல்லாம் இருந்துட்டிங்கன்னா உங்கள் உணவு ஆன்ம சக்தி நிறைந்த உணவு. ஆன்ம சக்தி நிறைந்த உணவு நமக்கு என்ன கொடுக்கும்னா ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் குருவர்களால். ஓம்.